எல்லாருக்கும் இந்த இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கணுமான்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த கீர்த்திட்டு வந்து உளுந்து மாவை காப்பாற்றணுமேனு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். நானே வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம கிரைண்டரில் மாவு அரைப்பேன். அப்போ பக்கத்துலேயே வந்து உட்காந்து இந்த உளுந்து மாவோட வாசத்துக்கு என்ன வேணும், உளுந்து மாவு கொஞ்சம் எதுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் கூட சக்கரை போட்டு அது எண்ணெயில் போட்டு பொரிச்சுன்னா சாப்பிட சூப்பரா இருக்கும். வெறும் சக்கரை போட்டு தின்னுக்கிறேன். அத்தாண்டா பச்சை உளுந்து மாவை தின்னா வலிக்கும், வயிறு வலிக்கும். சக்கரை போட்டு கலக்கி எண்ணெயில் போட்டு திங்குறேன். இது தண்ணியாட்டம், தண்ணி அதிகமாக ஊற்றிப்பேன் இட்லி மாவுக்கு. அது நீ எந்த ஷேப்ல இருந்தாலும் சாப்பிடு. வெந்தயம் போட்டுட்டாங்க கசக்கும். வந்துட்டு போகுதுடா, வெந்தயம் நல்லது உடம்புக்கு. எப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா? என்னையும் சின்ன வயசில் இப்படி தான் சொல்லி ஏமாத்தினாங்க, உளுந்து மாவில் சக்கரை போட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சால் நீங்களாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா சுத்தமாக டைம் இல்லாதப்ப கடையில் கொடுத்து தான் மாவு அரைச்சிப்பேன். ஆனால் என் கிரைண்டர்லாம் சொக்க தங்கம். ஏன்னா பார்த்து வாங்கினதுக்கு ஒர்த்து. நான் இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினேன். ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே அரிசிலாம் அரைஞ்சிரும், 15 மினிட்ஸ்லேயே உளுந்து அரைஞ்சு போயிடும். அதை தொட்டு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும், அப்படி பஞ்சு மாதிரி மெதுன்னு. ஏன்னா எல்லாருமே இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, எந்த கிரைண்டராக இருந்தாலுமே மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ், உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ், அந்த மாதிரி. எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து கிரைண்டரில் அரைச்சிட்டு இருக்கணும், பேசாமல் கடையில் கொடுத்தே அரைச்சிக்கலாமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் மெயினாக கிரைண்டர் வாங்கினது வந்து உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு தான். ஏன்னா நான் கொடுக்குற கொஞ்சோன்னு ஒரு 200 கிராம் உளுந்து கொண்டு போய் அரைச்சி கொடுங்கன்னு கடையில் கொடுக்கவும் முடியாது. அதில் கொடுத்தாலும் அந்த உளுந்து வடை போடுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வராது. பேசாமல் ஒரு நிமிஷத்தில் போய் அங்கே அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே குண்டா 10 ரூபா கொடுத்தா டக்குன்னு அரைச்சி கொடுத்துரு நம்ம பவர் பண்ணி.